கடையில் எதுவாக இருந்தாலும் சொல்லி வாங்கிட்டு வந்துரு. அவங்க மாமாட்ட சொல்லிடுவாங்க, இல்லைன்னா பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வாங்கிக்குவாங்க. ஏன் நீ அதையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சுருட்டி வச்சு உங்கள் அப்பா அம்மா கொடுக்குறக்காகும். ஏமா சிரிக்கிற? அத்தை, நீங்கள் சொன்னதை நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க அத்தை. ஆமாம்மா, உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்க பணத்தை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இல்லாதவர்களுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி தெரியும். அதை எடுத்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி தான் அப்பா அம்மா குடும்பத்தை காப்பாற்றிடலான்னு நினைச்சாலும் நினைப்பாங்க. அதனால எப்பயும் இந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம தான் உஷாராக இருக்கணும். உடனே நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நிற்பா. போய் இருக்கிற வேலை செய். வாமா, நம்ம உள்ள போகலாம். ஆண்டவா, என்னை இல்லாத வீட்டு பிள்ளையா படிச்ச, இல்லாத வீட்டுக்கே என்ன மருமகளாகவும் அனுப்பிச்சிருக்கலாம். அவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இப்படி பணக்கார வீட்டுக்கு அனுப்பிச்சு என்ன ஒரே வருத்தப்பட வைக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. அப்படிதான் நான் கட்டிக்கிட்டவர்கிட்ட எது சொன்னாலும் அவங்க அம்மா என்கிட்ட அவர் பேசவும் மாட்டாரு. இந்த அவமானமெல்லாம் எனக்குள்ளேயே வச்சு என் மனசே உடஞ்சு போச்சு. அப்படின்னு சொல்லி அவ டெய்லியும் புலம்பு வரலாமா. அம்மா, அந்த அக்கா ரொம்ப பாவம் இல்லம்மா. ஆமா அத்தை, அந்த அக்கா ரொம்ப பாவம் இல்ல. நெஞ்சலும் படப்படன்னு இருக்குது, தலை சுத்துது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அனிதா, 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 கதவை திறமா கொஞ்சம். அனிதா, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, தலை சுத்துதுமா, ஒரே மயக்கமா இருக்குது. வாமா, 2 பேரும்